ஆதித்யா ஒரு ஏழை சிற்பி. அவர் கிராமத்தின் பழைய கோவிலுக்காக ஒரு புதிய விநாயகர் சிலையை மிகுந்த பக்தியுடனும் சிரத்தையுடனும் செதுக்கினார். ஒரு வருட உழைப்புக்குப் பிறகு சிலையை எடுத்துச் செல்லும் நாள் வந்தது. கிராம மக்கள் அனைவரும் கூடினர். ஆதித்யா சிலையை வண்டியில் ஏற்ற முற்படும் போது விநாயகர் சிலையிலிருந்து மெல்லிய தேன் வாசனை வீசியது. திடீரென்று சிலையின் கைகளில் இருந்த மோதகம், கொழுக்கட்டை மெல்ல மெல்ல நிறம் மாறியது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த மோதகம் தூய தங்கமாக ஜொலித்தது. ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். ஆதித்யா தான் செதுக்கிய சிலையின் முன் மண்டியிட்டு பக்தியுடன் கைகளை கூப்பினார். அந்த தங்க மோதகத்தை பிரசாதமாக விற்று கிடைத்த பணத்தை கொண்டு கிராம கோவிலின் புனரமைப்பு பணிகளை ஆதித்யா வெற்றிகரமாக முடித்தார். அற்புதம்! எந்த தீமையும் இல்லாமல் சிற்பியின் பக்திக்காக விநாயகர் தானே வெளிப்பட்டு தங்க பிரசாதம் அளித்து கிராமத்தை காத்தது.